அப்ப வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்து சொல்லி கொடுத்துட்டாங்க உள்ள மேல. அதையும் அவர் சொல்லி காமிச்சாரு. அப்ப வந்து அவரே ஒத்துக்கிட்டாங்க, மேம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்னு. அப்பயும் அவளை பிடிச்சி திட்டினாங்க. திட்டுறதெல்லாம் சொல்ல, நல்லா திட்டினாங்க அந்த பிள்ளைய. அந்த டி என்னடி இப்படிதான் பண்ணுவியா அந்த மாதிரி தான், இப்படிதான் பண்ணுவியா, என்ன நீ இப்படிதான் பண்ணுவியா, நீ உண்மையை சொல்லனா அதான் நீ இப்படிதான் நீ இப்ப உண்மையை சொல்லனா உனைய போலீஸ்ட நாங்க சொல்லுவோம் உடனே. என்னன்னு திட்டினாங்க? அதான்டா இந்த மாதிரி நீ இப்ப உண்மையை சொல்லனா உனக்கு போலீஸ் கூப்பிடுவோம், உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவோம், ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண முடியாது எங்க 2 பேர்த்தையும் சொன்னாங்க. ஆனா நான் வந்து பர்ஸ் இருக்க கிடையாது, எனக்கு தெரியாது. ஆனா நான் அதுல வந்து கரெக்டா இருந்தேன் மேம், நான் எடுத்திருந்தா என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க எல்லாரும் இல்ல எங்களுக்கு தெரியாது, நாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டுக்கிறோம், நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, பேரண்ட்ஸ் நாங்க சொல்லியே ஆகும்னு சொன்னா. அவ கிஞ்சினாடா, மேம் சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம் சொன்னா. அதுக்கு அவ ஏதோ மேம் கிட்ட வந்து மேம் நீங்க சொல்றதா இருந்தா கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம், நான் எடுத்தேன்னு சொல்லி நீங்க கேமரால பாருங்க, வாங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னவே ஆர்கியூ பண்றியா அப்படின்னு சொல்லி மணிமணி மேம் ரொம்ப திட்டாங்க அவளை. இப்படிதான் நீ வந்து என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவியா, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது பேசுறதுக்கு, நான் பேசுனதுக்கும் உங்க 2 பேத்துக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, நீங்க 2 பேரும் இப்படிதான் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா பேசுறதுக்கு அப்படி இப்படின்னு தேவையில்லாதெல்லாம் திட்டினாங்க. நான் அப்ப கூட நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் சொன்னேன். நீ நான் அவட்ட கூட சொன்னேன், நீ அப்ப கூட அவட்ட வச்சு நாங்க எனக்குள்ள வச்சு கேட்டா திரும்பி என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது நான் அவட்ட சொன்னேன், ஏய் எடுத்தியாடி, எடுத்தனா சொல்லு, நான் கூட நான் சொல்லிக்கிறேன், ஏதாவது பாத்துக்கலாம், ஏதாவது நான் என்கிட்ட சொல்லுன்னே சொல்லிட்டு இருந்தேன். எடுக்கவே இல்லை அடிச்சு சொன்னா அவ. அப்ப கூட சரி எடுக்கவே இல்லை, அப்புறம் என்ன அப்புறம் எதுக்கு பயப்படுறவா போலாம் நம்ம, நீ அழுகாதவா அப்படின்னு. அவன் வீட்டுல போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி பண்ணான். ரொம்ப கெஞ்ச நம்பர் கூட சொல்லல மேம், சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம், என்னன்னு கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம், வாங்க மேம் கேமரா கூட பாக்கலாம் மேம் சொன்னதுக்குதான் எப்படி உனக்கு கேமரா நாங்க பாக்க விடுறது அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் இந்த மாதிரி நான் உள்ள என் கோட் அங்க டேபிள்ல இருந்துச்சா, நான் எடுத்துட்டு வரேன், அந்த பேக கீழே வச்சுட்டு நின்று இருந்தாங்க. நான் என் கோட்டை முடிச்சுட்டு பேக்ல வைக்கவா போலாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறேன். அவ அழுதுட்டே இருந்தா, என்ன எல்லாரும் பிளேம் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, சொல்ல வேணாம்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தாடா. சரி வான்னு சொல்லி பேக் எடுத்து கொடுத்ததுக்கு நீயே பேக போட்டுக்க அப்படின்னு என்ன சொன்னா. சரி நான் கூட அந்த மாதிரி அழுகுறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கனால என்னை பேக் எடுத்து சொல்றா போல, எப்பவுமே அவ பேக் சொன்னா நான் தான் எடுத்து வருவேன், என்ன சொன்னாலும் நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல, பேக் எடுத்துட்டு எப்பயும் போல போட்டு அப்படியே அந்த 3 ஸ்டெப்ஸ் நீ முன்னாடி போ, நான் கையை பிடிச்சி இழுத்துட்டேன் இத்தனைக்கும், வா போலாம் இழுத்ததுக்கு தான் அவ என்ன சொன்னா, இப்பதான் அந்த மேம் பார்த்து திட்டிருக்காங்க நம்ம 2 அடிச்சு விளாண்டு கேம்பஸ்குள்ள, நீ முன்னாடி நடந்து போன பின்னாடியே வரேன், இப்பதான் வான் பண்ணி விட்டுருக்காங்க, போன் பேரண்ட்ஸ் ஃபோன் சொல்லியிருக்காங்க, திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத வா போலான்னு. இத்தனைக்கும் அவன் எது பண்ணிக்குவான் அழுதுவான்னு பயந்துட்டு அவளை தனியா விடல, வா போலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் தான் இறங்கி திரும்பி பார்த்தேன். அப்படி நான் திரும்பி பார்த்து மேல நின்றுருந்தா டக்குன்னு கத்துறேன் கீழே குதிச்சிட்டாடா. இத்தனைக்கும் அவன் கீழே குதிச்சோன்னு என்ன பண்றேன்னு தெரியாம கீழே இறங்கி போய் சுத்தி போய் இறங்கி போய் பக்கத்துல பார்த்தோன்னே தூக்கிட்டு ஐசி போனாங்க. என்னைய பக்கத்திலே விடல, அவளை பக்கத்திலேயே கொடுக்குறேன் சிபிஆர் கொடுத்துட்டே இருக்காங்கடா 2 மணி நேரம் 3 மணி நேரமா. நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்கிட்ட வந்து போலீஸ் வந்து அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு ஒரு 4-5 போலீஸ் வந்து வரிசையா கேட்டுட்டே இருந்தாங்க. என்னைய ரூமுக்குள்ள கூட்டு போய் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இருந்தும் என்னை இன்னைக்கு ஏன் தெரியுமா என்ன வரவில்லை, நீ ஸ்டேஷன் காலையில வர சொன்னாங்க என்கொயரிக்கு வந்துட்டு நான் அந்த பிள்ளைய பாடியை பாக்கலாம்னு சொல்லி நான் அதுக்குதான் கிளம்பி வந்ததே. காலையில என்கொயரி முடிச்சுட்டு நான் பாடியை பாத்துட்டு வரலாம், எப்படியாவது நான் போய் பார்க்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஸ்டேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. எங்க 4 பேர்த்தையும் உங்க 4 பேரே கேஸ் போடுவோம் நீங்க இப்ப போனீங்கன்னா. ஏன்னா இப்ப வந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலவரம் ஆயிருச்சு. இப்ப என்னைய பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபோர்ஸா இருந்துட்டு ரொம்ப ஏதாவது கலவரம் பண்ணுவாங்க, அதனால உன்னை நான் விட முடியாது, ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னதான் நான் தூக்கி ஜெயில போடுவேன், உங்களதான் எல்லாத்தையும் ஜெயில போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சிருந்தாங்க ஸ்டேஷன்ல. நான் இத்தனைக்கும் உட்கார்ந்துருந்தேன், இவ்வளவு நேரம் உட்கார்ந்தோம். அவங்க இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லி தெரியுமா அனுப்பிச்சாங்க, கடைசி வரைக்கும் என்கொயரியே பண்ணல, நீ கடைசி வரைக்கும் நீ என்கொயரியே பண்ணல. என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப கூட சொன்னேன், சார் நாளைக்கு என்கொயரி வரேன், நான் இன்னைக்கு போய் பாடியாவது பாத்துட்டு வந்துடுறேன் சார், நான் அவளை பாத்துட்டே வந்துடுறேன் சார்ன்னு சொன்னதுக்கு, நீ போனாலும் காட்ட மாட்டாங்களா தம்பி, நீ நாளைக்கு போய் எப்படி நீ என்கொயரி முடிச்சு சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவ பாடியை வீட்டுக்கு கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க எனக்கு. நான் அந்த நம்பிக்கையில தான் இப்ப வந்தேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே கொடுத்து அனுப்பியாச்சு அப்படிங்கிறாங்க. நான் இப்ப அந்த நம்பிக்கையில நான் போயிட்டு இருக்கும்போது கஸ்தூரிக்கு சொல்றேன் கொடுத்து அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க.
டேய் என்ன விடவே இல்லடா அவங்க. எனக்கு எதுக்கு என்ன என்ன பண்றதுன்னு சொல்ல விடலடா என்னைய. இப்ப நீ கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கேல்ல? டேய் நான் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன் இல்ல உன்கிட்ட. மாம்ஸ், அதான் மாம்ஸ், எவன் கேட்டாலும் நீ இதே சொல்லு மாம்ஸ். டேய் நான் அதான் சொல்லு. டேய் நான் அந்த பிள்ளைக்காக மாத்தி பேசுவேன். நீ சொல்லு, நான் எவ்வளவு இது அதான் சொல்லு. நானும் சொல்றேன்.